எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது, தண்டு தேவைப்படாது, அந்த இலையை மட்டும்தான் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகு, 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டு இது பண்ணிடலாம், பொரியல் பண்ணிடலாம். சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு போட்டுடலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா செவந்துட்டு இருக்கோம். இதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதங்கட்டு. பாருங்க மக்களே, நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். கீரை நல்லா விதைகளெல்லாம் அடைச்சி எடுத்துட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ பொரியல் பண்ணிடலாம். பாருங்க மக்களே, நிறைய இருந்த மாதிரி இருந்து இப்போ நல்லா சுருண்டுட்டு கீரை. இது என்ன கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தேங்காய் ஜீரக பொடியெல்லாம் போட்டு உப்பும் போட்டு இறக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். கீரை ஒரு 75% வதங்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ போட்டு இதை நல்லா கிண்டி உப்பெல்லாம் அந்த கீரையில் நல்லா சேரணும். அடுத்து இதுக்கு தேங்காய் மட்டும் போட்டு இறக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கட்டும் மக்களே, நல்லா வதங்கணும். கீரை வேகாமல் இருக்கக்கூடாது. வேகாமல் சாப்பிட்டோம்னா லூஸ் மோஷன் ஆகிடும். அதனால தான் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கீரை நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காவை போட்டுடலாம். கொஞ்சம் தான் தேங்காய் தேவைப்படும் இதுக்கு. இதை போட்டு நல்லா ஒரு 2 கிண்டு இறக்கிற வேண்டியதான். இவ்வளோதான், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.